ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம விஜய் மல்லி இவங்க 2 பேரும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்காங்க. அதனால தான் அந்த ருத்ரன் பண்ணுற செயல் நம்ம விஜய் கண்ணுக்கே தெரிஞ்சு ருத்ரனை செம்மையாக பொழந்து கட்டி படுக்க வச்சிட்டாங்க. இப்போது அவங்க இன்னும் நிஷா அனுப்பின ஆளும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க கேட்குறாங்க, எங்கே போயிட்டாங்க அந்த டிரைவர் ருத்ரனை காணோன்னு சொல்லிட்டு. அந்த டிரைவரா அவரை தான் நான் அடித்து ஒரு ரூமில் படுக்க வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. ஏன் என்ன பண்ணார், என்னாச்சு அப்படின்னு. அவர் நம்ம மல்லியை சாவடிக்கணும்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியோடு சேர்ந்து பிளான் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுதா, அதனால் நான் பயங்கரமாக பொழந்து கட்டி அடித்து அடியில் மயங்கி கீழே விழுந்துட்டாரு, அதான் படுக்க வச்சுட்டுக்கிறேன்றாங்க. எங்கே இருக்கார் இப்போ அவர் அப்படின்றாங்க. அவரா ரூம் நம்பர் 3ஆம் நம்பர் ரூமில் இருக்கார் அப்படின்றாங்க. ஸோ உடனே இவங்களுக்கு பயம் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது அவரை வெளியே எடுத்து விடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் ஒரு பிளான் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, நம்ம நிஷா கதிரேசன் கிட்ட போயிருக்காங்க இப்போ ராஜேஸ்வரி. அதாவது இந்த மாதிரி மல்லியை கொல்றதுக்கு நான் அங்கே இருக்கிற ரெசார்ட்டில் இருக்கிற ஆளை செட் பண்ணேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார், ஆனால் பண்ணவே இல்லை. நான் பண்ணுற ஃபோனையும் அட்டன் பண்ணி பேச மாட்டேங்கிறாரு. இப்போ அவர் என்ன ஆச்சு, எப்படி இருக்கார், அவர் என் கூட பேசணும், அங்கே என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அங்கேருந்து நிஷா அங்கே இருக்கிற அவங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி விஜய்க்கு தெரிஞ்சு அவர் அடித்து மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பேசுகிறத கேட்ட உடனே நம்ம ராஜேஸ்வரிக்கா கதி கலங்குது. இந்த விஷயமும் தெரிஞ்சிருச்சா, அடுத்து நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜேஸ்வரி பிளான் பண்ணுறாங்க. இப்போது நிஷாவோட ஆளுங்களுக்கும் பயங்கரமாக பயம் விழுந்துருச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ருத்ரனை தப்பிக்க வைக்கிறதுக்காக இன்னும் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த ரூம் சாவி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டுக்கின்னு இருக்காங்க. கண்டிப்பாக ரூம் சாவி கிடைக்க போகிறதில்ல. கிடைச்சாலும் விஜய் மல்லிகிட்ட மறுபடியும் அவங்கள மாட்ட போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.